முடிச்சு கொள்ள போகிறோம். அதே மாதிரி நாளைக்கு இன்னும் பால் காய்ச்சிறது எல்லாரும் ரெண்டு பால் காய்ச்சிறது கண்டி அதையும் வச்சு மற்ற நிறைய பொருள் வாங்க இருக்கு. அப்போ அதெல்லாம் நாளை வடிவாக இருக்குல்ல இங்கே பாருங்க அப்படியே நல்ல வடிவாக இருக்கு. இப்படியே நாங்கள் எடுத்துட்டோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மும். நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களை விட்டா நிற்கிறோம். அதாவது எங்களை குட்டி விட்டான்னு வந்து நிற்கிறோம். இன்றைக்கி ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தினம் பார்த்துருப்பீங்களா எங்களை கிச்சனை, அதாவது எங்களை குட்டி கிச்சனை பார்த்துருப்பீங்க. நேற்றைய தினம் செந்துடும் நல்ல வடிவா வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சாச்சு. இன்றைய தினம் நான் அந்த கிச்சனுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கினாங்களான அதையும் வச்சு மற்ற நிறைய பொருள் வாங்க இருக்குது. அப்போ அதெல்லாம் நாளைய தினம் கண்டிப்பாக நாங்கள் பால் காய்ச்சப்படுவோம். அதாவது கிச்சனுண்டு வந்தாலே கண்டிப்பாக பால் காய்ச்சணுமா. அப்போ நாங்கள் இதுவும் புதுசாக தானே காட்டியிருந்தது. அப்போ நாங்கள் நாளைய தினம் ஒரு ரெடியாக பால் காய்ச்சி நல்ல நாள், அதாவது நாளைய தினம் கல்யாண நாளாமண்டு அத்தை சொன்னால். அப்போ நாங்கள் நாளைய தினமே பால் காய்ச்சுவோம்னு முடிவெடுத்துட்டோம். அப்போ நாங்கள் பால் காய்ச்சிறது நாளைய வீடியோவில். அப்போ நாங்கள் இன்றைக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஆனால் இது ஒன்றுமே செந்திரன்னு தெரியும். உண்மைக்குமே செந்திரன் காலம் ஒழும்பி வேலையை போயிட்டேன். அவர் வேலையை போய்க்க சொல்லிட்டு போனோம் விடுங்க நான் இரவு வந்து செய்யறேன்னு சொன்னேன். ஆனால் நான் சரின்னு சொன்னேன். இன்னுமே ஒன்றும் சொல்லல. அவள் வந்து பார்த்துட்டு அவளே சாக்காகணும். ஏன்னா அப்படி ஒரு என்னன்னு சொல்கிறேன் எங்களால் இருக்கக்கூடிய வச்சு குட்டி குட்டி பொருளாம் என்னடே இருக்கு. அப்போ அதை வச்சு நாங்கள் எங்களை குட்டி வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதேமாதிரி கேட்டிஞ்சிலையும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அளவு பார்த்துட்டு வெட்டிட்டு அதே முன்னைக்கே கொழுவு பண்ணாங்க. அப்போ முன்னுக்கு இங்கே பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டு நல்ல வடிவாக காஞ்சிட்டு. அப்போ அதனால நாங்கள் எங்கட காசு அடுப்பை கொண்டு வந்து வச்சுட்டோம். இது உண்மைக்குமே இந்த இது இருக்குல்ல இந்த சாரியில் கட்டியிருக்கு. அதை நாங்கள் உண்மைக்குமே அவுக்க போகிறோம். ஏன்னா முதல் நாங்கள் எலியின் பயத்தெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் இதை கட்டி வச்சுருந்தாங்க. எங்களோட குட்டி வீட்டுக்குள்ளே இருக்கேங்க எலி எல்லாம் மருமண்டுட்டு. அப்போ அதோட இப்படி கேஸும் சிலிண்டரும் பக்கத்தில் இருக்கிறது சரியில்லையா. அப்போ அத்தையாக்கள் அம்மாக்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா இப்படி ரெண்டும் பக்கத்து வரக்கூடாது, நீங்கள் இந்த இதில் ஓட்டத்தில் வச்சு பின்பக்கம் வைக்க சொல்லி சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் சரி. அப்போ நான் செந்துரம் மேலே சொல்லுவோம்ண்டு. ஏனெண்டா இஞ்சால பக்கம் தான் காசு சிலிண்டர் இருந்தது கீழே. எனக்கு கொஞ்சம் சமைக்கிறது இந்த வெளம் இருக்காது. அப்போ அதனால் செந்திரனை கொண்டு நாங்கள் பின்பக்கம் தான் சிலிண்டர் வைக்க போகிறோம். இப்போ இருக்கணுமெண்டு நாளைக்கு ஒரு நாள் பால் காய்ச்சிட்டு பிறகு ஒரு ஐடியா மாற்றுவோம். அதேமாதிரி இந்த சாரி துணியாக இப்போதைக்கு விரிச்சிருக்கிறேன். அதுவும் சும்மா அடுக்குவோம்ண்டு. என்னென்னா இந்த இதெல்லாம் வாங்கணும், நிறைய பொருள் வாங்க இருக்குது. இப்போ எனக்கு என்ன ஒரு ஆசையாக இருக்குது போய் அதை அடுக்குவோம் என்ற இதில் சரி என்னட்டு எல்லாம் நான் நல்ல வடிவாக எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. நாங்கள் ஒரு பொருளாக நம்ம அடுக்க போகிறோம். ஆனால் என்னமே அடுக்கிறேன்னு எனக்கு உண்மைக்குமே தெரியல. என்னடா இதில் சமைக்கிறேன்டா இப்போ உண்மைக்குமே இதில் சமைக்கிறேன்னா இதில் வச்சு தான் மரக்கறியோ சரி எல்லாம் விட்ட போகிறோம். அப்போ அதனால் மிச்ச பொருள் எல்லாத்தையும் நாங்கள் தட்டுமை எல்லாம் கிடக்கு என்னட்டா அப்போ அதுக்கான அடுக்கி வைக்க போகிறோம். அப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலுக்காக ஃபஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண நான் போகிற வீடியோட கூட மாதிரி மிப்பாங்க. வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சரி பார்த்துங்கன்னா நான் இப்போ இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று வந்துட்டேன். உண்மைக்குமே எனக்கு தண்டித்த பொருட்கள் எல்லாம் போய் கடையில் வாங்கணும். அப்போ இன்றைய தினம் எல்லாத்தையும் வச்சுட்டு பிறகு நாங்களும் வாங்கணும். அப்போ இங்கே பாருங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காய கூட, அதாவது வெங்காயங்கள் அடிக்கி வைக்கிறது. இப்போ நாங்கள் அதை பூட்டுவோம். ஃபஸ்ட்டு பூட்டினா தான் இது என்னென்ன பூட்டோன்னு எனக்கே தெரியும். எனக்கே குழப்பமாக தான் இருக்கான். இப்படித்தான் அப்படியே நம்ம பூட்டுவோம். ரைட் இங்கே வேணும். இது உண்டு. நாங்கள் சின்ன வெங்காய கூட எடுத்துனாங்க எங்களுக்கு காணும் மனவானது இங்கே பார்த்து. இங்கே பாருங்க கேமராமேன் என்ன செய்கிறீங்க யோசிக்கிறீங்களே. நான் தென்ன அவசரப்பட்டு கூப்பிட்றாவே. ரைட் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா இங்கே வேணுங்க. ரைட் வெங்காய கூட ரெடி. அதாவது நம்ம வெங்காய கூடிய இந்த சைட்டை தான் வைக்கப்போம். வெங்காய கூட வச்சுட்டு நாங்கள் அங்கே வெங்காயங்களை எல்லாம் போடுவோம். அதாவது எல்லா வெங்காயம் நிறைய இல்லை எல்லாம் கொஞ்சம் தான் வாங்கி வச்சுருக்கோம். எங்களுக்கு எல்லாமே நாளைக்கு தான் வாங்கி கொண்டு வரப்போம். அப்போ அதே மாதிரி வேலை எல்லாரும் இருக்கட்டும். நாளைக்கு தான் எல்லாம் மிச்சம் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து நாங்கள் பால் காய்ச்ச போகிறோம். அதே மாதிரி நாளைய தினம் எனக்கு ஒரு கல்யாணம் மட்டும் இருக்குது. இது என்ன கத்தியில் கவனமாக அதே மாதிரி இது செத்தனமாக காய்
எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்புறம் எல்லாம் வாங்கணும். ஓகே, அடுத்த கட்டம் இங்கே வேறு கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி முக்கியமான ஜெத்துகள் எல்லாம் இங்கே எல்லா ஜெத்துமே இருக்கணும்னு சொல்லி, அதாவது இது நாங்கள் வாங்கின ஜெத்து உங்களுக்கு செடிக்கு இங்கே இருக்கும். நான் வாங்கினது இப்போ இதையும் அடுத்து நல்ல வடிவம் இல்லாத அடுக்கிடும். ஓகே, இன்னும் பயன்தானே கண்ணாடி இல்லை உடைஞ்சிடுமோ. இதை கூழ் எடுக்கலாம் தானே ஒரு உரையாக எரிச்சிட்டு. ஏன்டா இதில் நீங்கள் சமைக்க தட்டுப்பட்டு உடைஞ்ச அதுவும் சரிதானே என்ன வேணும் நீங்கள் சொல்கிறது சரிதான். அப்போ நாங்கள் என்ன முன்னுக்கு இது வள ஜெத்து வள அப்போ இப்படி வச்சுட்டு கீழே அடுக்குவோம் என்ன இருக்கட்டும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போத்தல் எல்லாத்தையும் நம்ம மூடுவோம். எல்லாத்தையும் வாங்கி போட்டு இல்லை என்ன எல்லா போத்தலுக்கு மூடி போட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் முன்னுக்கு அடுக்கணும். நீங்கள் அடுக்கிட்டு தானே எல்லா போத்தலுக்கு வாங்கணும். நெஞ்ச தூளுக்கும் அப்படியே அதாவது நாங்கள் வீட்டில் அங்கேயே அடுக்கணும். வீட்டில் வாங்க அடுக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இப்படி எல்லாத்தையும் வைப்போம். இது உளுத்தம்மா, அப்புறம் தூள், உப்பு, இஞ்சால என்ன கடலை மயில் மூத்து பூசுறதுக்கு, அப்புறம் இது மசாலா தூள், இங்கால கட்டைத்தூள், இது மாமைட்டு போத்துருக்க போட்டு வச்சுருக்கு மஞ்சள் தூள் எல்லாம் குட்டி குட்டி, அதாவது இது என்ன குட்டி ஊரல் முளக்கு. அடுத்தது இதுக்கு இவங்களை எல்லாத்தையும் நாங்கள் அடுக்கி வச்சா நாளைய தினம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு அது நல்லபடிவா போட்டு 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 வைக்கலாம். இது ஒரு மூடி, இதுதான் தெரியும் உங்களுக்கு என்னது கொழுக்கட்டை செய்கிறது. அதாவது எனக்கு அந்த அம்மா வாசல்ல இருந்தவா அது. அடுத்தது இது என்ன குட்டி ஊரால் முளைக்கே மொழி விளைக்கிறேன்டா. ஓகே, அடுத்தது அப்படின்னா என்ன செய்யணும்டா கீழையும் வரப்போகுது தட்டுக்குன்னு இதில் பாருங்க இப்படியே ஜெத்துல எல்லாம் அடுக்கி இருக்கு. அதே மாதிரி கீழுக்கு நான் இது வைக்கணும். இப்போ அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொத்தல் கொத்தலாக வைக்க கீழே வரும். அதனால மேலே வைக்கலாம். அதனால நாங்கள் கிளாஸை இதில் வைப்போம். கிளாஸையும் இதே வேணும் இப்படி வச்சா பிறகு இப்போ நம்ம இதை நடக்கிறதான் வேணும். எல்லாத்தையும் கீழே வைக்கணும். ஓகே, அப்போ நாங்கள் இந்த எத்து வலையும் இதில் அடுக்குவோம். என்ன இல்லையாண்டா ஓகே தான், நல்லா தான் சமைச்சிட்டு இப்படி மூடியும் வைக்கலாமல்லோ. கொஞ்சம் பயம் சத்தினால் வந்து குழப்படிக்கலாம். எல்லாம் கீழே வளர்த்தி கொண்டு போடுறேன். அதான் பிரச்சனை. சரி சரியா குழப்படிக்கலாம். சரிங்க வருங்க. எல்லாம் நாங்கள் அடிக்கிட்டேன். என்ன வட்டங்களோ அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா கேட்டிங் சீலை போட போகிறோம். உண்மையில வடிவாக இருக்குண்ணே. வடிவாக இருக்குல்ல. இங்கே இங்கே பாருங்க அப்படியே நல்ல வடிவாக இருக்குது. இப்படியே நாங்கள் எடுத்துட்டோம். இங்கே அளங்களுக்கு எத்த எல்லாமே இருக்குது. அப்படியே இதில் வெங்காய கூட வச்சு இங்கே இது வச்சுருக்கோம். பார்க்க உண்மைக்குமே வடிவாக இருக்குண்ணே. அடுத்த கட்டம் நாங்கள் கேட்டிஞ்சில்ல இருப்போம் ஏண்ணே. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களோட கேட்டிஞ்சில்லையா, அதாவது உண்மைக்குமே அந்த இதுன்னு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எங்களை கேட்டிஞ்சில்ல உண்மைக்குமே நான் இதில் எல்லாம் தச்சு நான் சுருக்குமாயி வச்சு தான் தைப்பமண்டு பார்த்தா அது சுருக்கல் அறந்து போட்டு. சரி, நாங்கள் இப்படி இருந்தாலும் படிவாக தானே இருக்கோம். நேரு கண்டுட்டு நாங்கள் அப்போ நேருக்காக அப்படி அடிச்சுட்டோம். கீழே ஒன்றும் படிக்கல. கீழே என்னெல்லாம் சும்மா இப்படியே இருந்தா இப்போ நாங்கள் என்னன்னு சொல்கிறோம் கேட்டிஞ்சில் போட்டது காரணம் இப்போ கதவில்லத்தானே. அப்போ அதனால ஒரு அரைக்கியா இப்போ இதுக்கே வச்சு சாப்பாடெல்லாம் மூடி வைக்கக்கூடிய இதெல்லாம் இப்போ கேட்டிஞ்சிலையாண்டா அங்கே உள்பக்கத்தால் ஒரு இது மாதிரி வச்சு விட்டா இந்த கேட்டிஞ்சில நகராது. அதையுமே ஒன்று வந்து சாப்பிடாது. அதுக்குத்தான் வடிவாக இருக்கோ. நீங்கள் என்ன சொல்றீங்க இதை பற்றி? வடிவாக இருக்கு. வடிவாக இருக்க அது நின்று கலர் நல்லா இருக்குல்ல, வட்ட வட்ட கலர். ஆனால் அதே மாதிரி இது மிச்சம் கொஞ்சம் கூட இருக்கு. நாங்கள் தலான்னு விட இப்போ இல்லாடி உள்ளுக்கு என்னன்னு செய்வோம். என்ன வாங்க இப்போவே பார்ப்போம். உங்களை குட்டி விட்டேன் வாங்க உள்ளுக்க போவோம். வாங்க கிளியராக இருக்கும். ஓகே ரைட். இது கேஸ் அடுப்பு. அதே மாதிரி நாங்கள் இந்த கரண்டில் வந்த அடுப்பு வந்துட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா கேஸ் இல்லாத டைமில் சமைக்கலாமேண்டு. அதுவும்
தெரியும் உங்களுக்கு சிடிஎன் மோனாக்கோ அவங்க தந்தது. அப்போ அந்த அம்மா தந்தது அப்படியே ஞாபகமே இதில் இருக்கட்டும். இப்போ உண்மைக்குமே இதில் காசெடுப்பு இப்படி இருந்தாலும் இப்போ இதில் வச்சு இப்போ கறிகள் என்ன வைக்கலாம். அப்படி இல்லாடி கீட்டரை கொண்டு வந்து இதில் வச்சுட்டேன் மறந்து. இங்கே இதை இப்படி நாங்கள் சைடில் வச்சுட்டு இப்படி கீட்டரை வச்சு விடுவோம். இது இப்போதைக்கு எடுக்க மாட்டோம். இப்போ என்னன்னு சொல்கிறேன், அந்த கேஸ் முடிஞ்ச நேரம் தட்டுப்பாடு இப்போ அவசரங்களுக்குன்னா டக்கானு இதண்டலாம். அதுவும் ப்ளக் வேணும் கண்டிப்பாக. அவ செஞ்சுறான் இதில் எனக்கு ஒரு ப்ளக் அடிச்சுட்டாங்க, இல்லை அதில் அடிச்சுட்டாங்கன்னு ஒவ்வொன்றா சொல்லியிருக்கிறார். சரி அடிச்சு தரலாமன்ட்டு அப்போ நான் சொன்னேன். ஆனால் என்ன இது எங்களுக்கு பாவிக்க தெரியா, இவ்வளவு நாளாயிட்டு பாவிக்க தெரியாது. ஒரு மாதிரி இந்த தினம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இனி வழி வேலை நிறைய கிடக்கு. ஏன்னா உண்மைக்குமே இது செய்கிறபடியா எல்லாம் முத்தங்கள் எல்லாம் நிறைய இது செந்திரன் வேலை சாமான் எல்லாம் கூட கிடக்கு. அவர் இப்போ கொஞ்ச நாளாக இதுதானே 10 நாள் செய்யலாம் போயிட்டு. அப்போ நான் சரியான்னுட்டு இதை மட்டும் இப்போதைக்கு செஞ்சுட்டேன். அதையுமே இங்காலையும் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இதே மடிக்கியாச்சு. இப்படி இருந்து பார்க்கவும் நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ என்ன சொல்கிறேன், இனிமேல் நாங்கள் வீடியோ எடுக்கிறா இருந்தாலும் என்னென்னாலும் சரி கிச்சனுக்கு லைட் போடணும். ஃபஸ்ட்டு இருட்டால் இருக்கும். இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக தெரிஞ்சாலும் இப்போ நைட் டைமில் தெரியாது. அப்போ அதனால இதில் ஒரு லைட் போடணும். எனக்கு போட்டால் ஓகேயா இருக்கும். உடம்பு ஓகே சரியான ஓகேயா இருக்குது. சமைக்க என்ன சுத்த வர சகனம் இல்லை, சரியான ஓகேயா கிடக்கு. அப்படி சமைக்க கேம் இதெல்லாம் நான் இப்படி எடுத்துட்டு பேருந்து சமைச்சு நான் கட்டியிருந்தா காட்டி துவைக்கலாம்ல அடிச்சுட்டு ஓமில்ல என்ன பார்த்தீங்களோ. அப்போ ஊற்ற பிறலாம தான் பார்க்கணும். சரி ஒருக்கா கலட்டுறதும் அவர் நிற்கிறாரா செஞ்சுருவாங்க கலட்டி தர்றதுக்கு. நாங்கள் உண்மைக்குமே இது ஆணை வச்சு தாளிச்சு நாங்கள் கேட்டுச்சு இல்லாமல் கோத்த நாங்கள் மறந்துட்டு அப்போ வில்சுன்னு சொன்னது எனக்கு மக்கா நேரம் போட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இனிமேல் நாளைக்கு தான் இதெல்லாம் பால் காய்ச்சி முதல்ல செந்திரனும் வரணும். செந்திரனுக்கு மட்டும் இது ஒன்றும் தெரியாது, சர்ப்ரைஸாக இருக்கும். இப்போ செந்திரன் கால் பண்ணி கேட்டவர் என்னம்மா சரிங்க சாப்பிடுங்களோன்னு. நான் சொன்னேன் இல்லை செந்திரன் நான் சாப்பிடல, வீடியோ மட்டும் மடுக்கையில் வேலைக்கு வாங்கணும்னு சொன்னேன். அவர் சொன்னால் எனக்கு 2-3 வேலை இருக்குது, அதில் எல்லாம் பார்த்துட்டு தான் வருவேன்னு சொன்னேன். நான் சரி நீங்கள் எத்தனை மணிக்கு நான் வாங்குவேன்னு சொல்லி வச்சுட்டேன். ஆனால் உண்மைக்குமே நான் இப்போ இதில் பால் காய்ச்சி போடணும்னு இருக்கீங்க. ஓகேயா இருக்கும். இதெல்லாம் சட்டங்களுக்கு டெய்லி பால் காய்ச்சிருந்தா நல்லா இதுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு பால் காய்ச்சலாம், அதேமாதிரி கறி காய்ச்சலாம், எல்லாம் செய்ய ஒரு இன்னும் சொல்ல வித்தியாசமான வடிவாக கிடக்கும். நாளைய தினம் செந்திரனை பால் காய்ச்சிட்டு இரவு லைட் போட சொல்லணும். அதேமாதிரி இதில் ஒரு ப்ளக், அதில் ஒரு ப்ளக் தேவை. ஒரு காலத்தில் நாங்கள் மிக்சி அப்படி எடுத்தாலும் வச்சு ப்ளக் தேவை. இப்படி அதேமாதிரி கரண்ட் அடுப்புக்கும் தேவை. அப்போ அதனால கண்டிப்பாக நாங்கள் ப்ளக் மடிக்கணும். நாங்கள் மிச்சத்தை வெளியில் போயிருந்த கதைப்போம் வைக்கையா கிடக்கு. சரி இப்போ பார்த்துருப்பீங்க எங்களோட குட்டி கிச்சன் எல்லாம் ரெடி ஆகிட்டே. நீ செந்திரம் வந்துட்டு என்ன சொல்கிறாருண்டான்னு இருக்கு. ஆனால் அது ஒன்றும் பதிவு செய்யலை. என்ன லேட் ஆயிரும். செந்திரம் அப்படி மிரண்டே கனைய 9 மணியா அப்படி சொன்னவன் வேலையாண்டு. அப்போ அதனால நாங்கள் இப்போ இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். அதே மாதிரி நாளைக்கு இன்னும் பால் காய்ச்சிறது எல்லாரும் நின்று பால் காய்ச்சிடும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நாளைய தினம் பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க. அதேமாதிரி நாளைக்கு இன்னொரு விசேஷம் கல்யாண வீடு. நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அதுவும் கண்டிப்பாக பதிவு செய்வோம். அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.